வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டிஆர்பி காமர்ஸ் பார்ட் 2ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் யூனிட் 1ஓட சிலபஸ் பார்க்க போறோம். அதுக்கு பிறகு நம்ம அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அதுக்கு பிறகு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக இந்த வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ யூனிட் 1ல என்னென்ன டாபிக்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன டாபிக்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஹெட்டிங் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அதுக்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னா மார்க்கெட்டிங், fundamental concept and approaches, marketing mix, segmentation, buyer behavior, 4 PS rules of middleman argument or and against, printing policies and strategies. இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு சிலபஸா கொடுத்துருக்காங்க. தமிழ்ல நம்ம பார்க்கலாம். சந்தைப்படுத்துதல், சந்தையின் அடிப்படை தத்துவம் மற்றும் அணுகுமுறைகள், சந்தை கலவை, பகுப்பு, நுகர்வோர் போக்கு, 4 PS இடைத்தரகர்கள் பங்கு, இடைத்தரகர்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் என்ற வகையில் விவாதம், விலை கொள்கை மற்றும் நுட்பம். இதுதான் நம்மளோட டிஆர்பி காமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் சிலபஸா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட நம்ம டெஃபினிஷன்ஸ், நம்ம சந்தைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ சந்தைப்படுத்துதல் அதோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். சந்தைப்படுத்துதல் அப்படின்னா என்னன்னா பொருள் அல்லது சேவையை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று யோசிச்சு ஆரம்பிக்கும் அந்த நடவடிக்கைகளிலிருந்து அதை லாபகரமாக எப்படி தயார் செய்து சந்தைக்கு எடுத்து நுகர்வோருக்கு அளிப்பதை தான் நம்ம சந்தைப்படுத்துதல் என்ன சொல்லலாம். ஒரு பொருளை ஒரு விவசாயி தயாரிக்காங்கன்னா அந்த விவசாயிட்ட இருந்து வாங்கிட்டு அங்கிருந்து அந்த பொருளை பேக்கிங்லேயோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்து அது லாபகரமாக எப்படி நம்ம சந்தைக்கு கொண்டு நம்ம மக்களுக்கு எப்படி அதை விற்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது. அப்படிதான் சந்தைப்படுத்துதல், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப சந்தைப்படுத்துதல்ல மெயின் முக்கியமான கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். சந்தைப்படுத்துதல் என்பது பரிமாற்ற உறவுகளின் ஆய்வு மற்றும் மேலாண்மையை கூறுகிறது. சந்தைகளின் இயல்பு அப்படின்னா என்னன்னா வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களிடம் போட்டி காணப்படும். அடுத்தது அமெரிக்க சந்தைப்படுத்துவர் கழகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1985 ஆரம்பிக்கப்பட்டது. சந்தைப்படுத்துதல் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தேவைகளை திருப்திப்படுத்துவதில் பரிமாற்றம் மூலம் திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு, விலை, பதவி உயர்வு மற்றும் கருத்துக்கள், சரக்குகள் மற்றும் சேவைகளின் செயல்படுத்த செயல்முறை ஆகும் அப்படின்னு சொல்லி சந்தைப்படுத்தல் பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல அடையாளம் யார் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா பிலிப் கோட்லன். அவர் தான் சந்தைப்படுத்துதல் பற்றி ஒரு அடையாளத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1984 கொண்டு வந்திருக்காங்க. என்ன கோட்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னா சில தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் வேண்டும் என தாங்கள் விரும்பும் பொருட்கள் உருவாக்கி குறிப்பிட்ட பிற செலவுகள் பரிமாற்றிக் கொள்வதும் இதன் மூலம் சமூக செயலாக்கம், இதுவே அடையாளம் அப்படின்னு சொல்லி சந்தைப்படுத்த அவங்க ஒரு அடையாளமா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது என்னன்னா சந்தை என்பது பொருள் வாங்குவோருக்கும் விற்பவர்களுக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய இடத்தை தான் குறிக்கும். இது எது குறிக்கும் அப்படின்னா சந்தை. நம்ம சந்தையில போய் பொருள் வாங்குறோம்ல, ஸோ வாங்குவோருக்கும் விற்பவர்களுக்கும் நேரடியாகவோ இல்லைன்னா மறைமுகமாகவோ தொடர்புடைய இடத்தை தான் சந்தை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சந்தையோட பரப்பு. அது என்னன்னா சந்தை பரப்பு தடையற்ற வணிகம், விற்பனை திறன், விளம்பரம், போக்குவரத்து வசதிகள் போன்ற காரணிகள் சந்தையின் பரப்பினை விரிவடைய செய்யும். இந்த போக்குவரத்து, விளம்பரம், விற்பனை திறன் இதெல்லாம் சந்தையின் பரப்பினை விரிவடைய செய்யுது. அடுத்தது சந்தையின் பிரிவு என்ற சந்தையின் உட்பிரிவு ஒரு சில குணாதிசயங்களை கொண்ட மக்களையோ அல்லது நிறுவனங்களையோ சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தையின் பிரிவு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது சேவையோ அதன் தரத்திற்கு ஏற்றவாறு அதன் விலையையோ அல்லது செயலையோ நிர்ணயிக்க கோருவார்கள் அப்படின்னு சொல்லி சந்தை அந்த பொருளை பத்தி நமக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது நேர் விளைவு மற்றும் எதிர்மறை விளைவு கட்டளைகள் விகிதமாக பிரிக்கலாம்.
ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை அல்லது சேவையோ அதன் தரத்திற்கு ஏற்றவாறு அதன் விலையோ அல்லது செயலையோ நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஒரு பொருளை வச்சுதான் அதனுடைய விலையையும் அது தரத்தையும் வந்து அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க. அடுத்தது வந்து இதுக்கு வந்து ரெண்டு விகிதமாக நம்ம இதை பிரிக்கலாம். சந்தையை நேர் விளைவு மற்றும் எதிர்மறை விளைவு கட்டளையாய் விதிகளாக பிரிக்கலாம். இதன் மூலம் சந்தையை சிறு குழுக்களாக உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த சந்தையில வந்து டைரக்டா வாங்குவாங்க. அதே மாதிரி அதாவது இங்கிருந்து ஒரு கொஞ்சம் நிறைய பொருள் வாங்கிட்டு போய் அடுத்த இடத்துல போய் நம்ம விற்பாங்க. ஸோ எதிர்மறை விளைவாகவும் வாங்குவாங்க. இதுதான் சந்தைகளை சிறு குழுக்களாக உடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பொருள் மற்றும் சேவைகள் ஈடு செய்யும் முறையில் சந்தையை தனித்தனி பிரிவுகள் கொண்ட குழுக்களாக பிரிப்பதையே சந்தை பிரிவாக்கம் எனப்படுகிறது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுபோல அடுத்தது பொது காரணிகளின் அடிப்படையில் சந்தையை பிரிக்கலாம். தொழில் வாரியாகவோ அல்லது தனியார் மற்றும் அரசு சார்ந்த பொதுத்துறையாகவோ பிரிக்கலாம். பொது காரணி நம்ம பொதுனாலே நம்ம வந்து மோஸ்ட்லி கவர்மெண்ட் அந்த பொதுவாகவும் இதை வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ என்னென்ன வாரியாக பிரிக்கலாம்னா தொழில் வாரியாகவும் தனியார் மூலமாகவும் அரசு சார்ந்த பொதுத்துறையாகவும் நம்ம வந்து பிரிக்கலாம். அடுத்தது தொழில்துறை சார்ந்த சந்தை பிரிவாக்கம் என்பது நுகர்வோர் சார்ந்த சந்தை பிரிவாக்கத்தில் இருந்து வேறுபட்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில்துறை சார்ந்த சந்தை பிரிவாக்கம் என்பது நுகர்வோர் சார்ந்த சந்தை பிரிவாக்கத்தில் இருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயலை பத்தி பால் மசூர் சமுதாயத்திற்கு வாழ்க்கை தரத்தை தருவதே சந்தை இயல் அப்படின்னு சொல்லி பால் மசூர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்க்கெட்டிங் என்பது லத்தீன் மொழியில் வந்து மெர்காஸ்டஸ் என்று பொருள்படும். 1960 ராபர்ட் ஹிஸ் எழுதிய மார்க்கெட்டிங் புரட்சி கட்டுரை மார்க்கெட்டிங் நடைமுறையில் வரலாற்றின் ஆய்வு கொள்வதற்கு முன்னோடியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1960. யாரால அந்த மார்க்கெட்டிங் கட்டுரை எழுதப்பட்டது அப்படின்னா ராபர்ட் ஹீத் அப்படின்னு அவரால் தான் மார்க்கெட்டிங் கட்டுரை வந்து எழுதப்பட்டது. அடுத்தது 1976 ராபர்ட் பார்ட்டலின் எழுதிய தி ஹிட்லர் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு தலைப்புல சந்தைப்படுத்துதல் கோட்பாடு எவ்வாறு உருவானது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கு. எந்த வருஷம் அப்படின்னா 1976. யார் எழுதினான்னா ராபர்ட் பார்ட்டலின் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது வந்து சந்தைப்படுத்துதல் கோட்பாடு எவ்வாறு உருவானது என்பதை வந்து அவங்க வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ இவரை பார்த்துக்கிடுங்க. அடுத்தது வந்து பிலிப் கோட்டல் என்பவர் தான் மார்க்கெட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். யாருன்னா பிலிப் கோட்டல் என்பவர் தான் மார்க்கெட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பொருட்சந்தை, பங்குச்சந்தை, நாணயச்சந்தை அப்படின்னு சொல்லி 3 சந்தைகளாக வந்து நம்ம இதை வந்து பிரிக்கலாம். என்ன சந்தைலன்னா பொருட்சந்தை, பங்கு சந்தை, நாணய சந்தை. பிலிப் கோட்டால் வந்து என்ன வருஷம் பிறந்தாங்க அப்படின்னா 27 மே 1931 அவங்க பிலிப் கோட்டல் வந்து பிறந்திருக்காங்க. அடுத்தது வர்த்தகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா போஷிட்டான். அவங்க தான் வர்த்தகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். மொத்தம் 60 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவை நல்லா பார்த்து ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.